இருக்கக்கூடிய எமது சிறப்பு செய்தியாளர் அரவிந்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அரவிந்த், சொல்லுங்க. தமிழக அரசின் தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய ராமமோகன் ராவ் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திட்டு வராங்க. இது குறித்து டெல்லி வட்டாரங்கள் கூறக்கூடிய தகவல் எல்லாம் என்ன, அரவிந்த்? தமிழக தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக இங்குள்ள அதிகாரிகளிடம் நாம் கேட்டபோது அவர்கள் தமிழக தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவுக்கு சொந்தமான 7 இடங்களில் இந்த வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவதாகவும், இந்த சோதனையானது சரியாக காலை 5 மணிக்கு தொடங்கியதாகவும், அந்த 7 இடங்களுமே சென்னையில் உட்பட்ட பகுதிகள் சென்னை பகுதிகளுக்கு உட்பட்டதுதான் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த 7 இடங்களில் ராம்மோகன் ராவின் உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் வீட்டில் மொத்தம் 7 இடங்களில் இந்த வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக நாம் அவர்களிடம் எந்த அடிப்படையில் அவர் வீட்டில் சோதனை நடைபெறுகிறது, எந்த லிங்க் அடிப்படையில், எந்த முகாந்திரம் கேட்டபோது அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக தொழிலதிபர் சேகர் ரெட்டியிடம் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் சொத்துக்கள் கணக்கில் காட்டப்படாமல் பிரிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவருடைய சில அந்த சொத்துக்களுக்கு ராம்மோகன் ராவின் உடன் நெருக்கம் இருப்பதாகவும், அந்த லிங்கின் அடிப்படையிலேயே ராம்மோகன் ராவ் மீது சோதனை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக அவர்கள் நமக்கு தெரிவித்தனர். குறிப்பாக நேற்றுதான் சிபிஐ மற்றும் ஐடி இருவருமே சேகர் ரெட்டியிடம் இருந்து எடுக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பணம் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலே அந்த பல சொத்துக்களுக்கு ராம்மோகன் ராவிற்கும் சொந்தம் உள்ளதாகவும், அவரிடம் இருவருமே சேர்ந்துதான் ஒரு சில சொத்துக்களை வாங்கியிருப்பதாகவும், அதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடைத்ததன் அடிப்படையிலே ராம்மோகன் ராவ் வீட்டில் சோதனை நடைபெற்று வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சரியாக 5-5:15 மணி அளவில் இந்த சோதனை தொடங்கியதாகவும், தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், தற்போது வரை எவ்வளவு சொத்துக்கள் எவ்வளவு ஆவணங்கள் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பான எந்த தெளிவான பதிலும் இல்லை எனவும், மேலும் இந்த சோதனை அடுத்த கட்டமாக தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சோதனை என்பது தமிழகத்தில் மட்டும்தான் நடைபெறுகிறதா, அல்லது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்திய ஆட்சி பணியாளர்கள் யாராவது வீட்டில் இந்த சோதனை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது தொடர்பாக அவர்களிடம் கேட்டபோது தற்போதைய நிலையில் 7 இடங்களுமே சென்னையில் தான் இருக்கிறது. முதலில் அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீட்டில் தான் அந்த 7 இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாகவும், மேலும் தொடர்பாக ஹைதராபாத் உள்ளிட்ட அவருடைய சொந்த ஊரில் ஏதாவது இடத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது கேட்டபோது அந்த இடத்தில் தற்போது வரை எந்த சோதனை இல்லை எனவும், அனைத்துமே தற்போதைய நிலையில் சென்னையில் மட்டும்தான் அந்த 7 இடங்களிலுமே சோதனை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த சோதனை இவருடைய வீட்டில் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இந்த சோதனை தொடரும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரவிந்த், எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் ஏதாவது இருக்கா? பொதுவாக வருமான வரித்துறையினரை பொறுத்தவரை ஐடி இன்வெஸ்டிகேஷன் விங் எனப்படும் அந்த ஒரு குழு மட்டுமே இது போன்ற ஒரு சோதனை வருமான வரித்துறையின் அடிப்படையில் சோதனையில் ஈடுபடுவார்கள். இன்றும் அந்த அமைப்பு தான் ஈடுபட்டுள்ளது. ஆனால் அந்த அமைப்பு சென்னை ரீஜனில் தாண்டி ஹைதராபாத் ரீஜனில் இருந்து ஒரு சில அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற தகவல் தற்போது வரை இல்லை. ஆனால் தமிழ்நாடு மற்றும் குறிப்பாக சென்னை ஐடி டிபார்ட்மெண்ட் மற்றும் ஹைதராபாத் ஐடி டிபார்ட்மெண்ட் இருவருமே இணைந்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றுதான் நமக்கு தகவல் வெளியாகியுள்ளது. அரவிந்த், கடந்த காலங்களில் இதுபோன்று இந்திய ஆட்சி பணியாளர்கள் வீட்டில் சோதனைகள் ஏதாவது நடைபெற்றிருக்கிறதா? குறிப்பாக ஒரு ஆண்டுக்கு முன்பாக டெல்லி தலைமை செயலாளர் அலுவலகத்தில் இது போன்ற ஒரு சோதனை நடைபெற்றது. அப்போது மிகப்பெரிய என்னவென்றால் முதலமைச்சரை கேட்காமல் டெல்லி தலைமை செயலகத்திற்கு வந்து டெல்லி தலைமை செயலாளர் மற்றும் டெல்லி மற்ற அதிகாரிகள் வீட்டில் அறையில் சோதனை நடத்துவதாக பெரும் பிரளயம் ஏற்பட்டது. ஆனால் இதற்கும் அதற்கும் பல்வேறு டிஃபரன்ஸ்கள் உள்ளது. ஏனென்றால் அது அரசு அலுவலகத்துக்கு உள்ளே வந்து சோதனை நடத்துவது, ஆனால் இது அவருடைய வீடு மற்றும் நெருங்கிய உறவினர்கள் வீட்டில் சோதனை நடத்துவது. எனவே இருவருக்குமான 2 சம்பவங்களில் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. ஆனால் வீட்டில் சோதனை நடத்துவதற்கு யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக வருமான வரித்துறையினருக்கு இது போன்ற ஒரு சோதனை நடத்துவதற்கு யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக வீடு என்பதால் இதை யாரையும் அவர் சோதனை நடத்தலாம். அதன் அடிப்படையிலே இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பாகவும் சில IAS IPS அதிகாரிகள் வீட்டிலும் இது போன்ற ரெய்டுகள் நடைபெற்றுள்ளது. குறிப்பாக டெல்லியில் நடந்த பல ஊழல் வழக்குகளில் அதற்கு உதவியதாக பல்வேறு செக்ரட்டரிகள் வீட்டிலும் ரெய்டுகள் நடைபெற்றுள்ளது. ஆனால் தலைமை செயலாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவது என்பது இதுதான் முதல் முறை என இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன.